இந்த வீக்கெண்ட் டைமில் வெளியில் இந்த வெயிலுக்குள்ளே அலையணும்னு நினச்சாலே ரொம்ப கஷ்டம். ஆனால் எப்படியாச்சும் இந்த தடவை ஹேர் கட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு தான் இருந்தேன். மேரேஜ் அப்போது நிறையவே ஹீட் எல்லாமே பட்டனால முடி என்னன்னே தெரில, ஒரு மாதிரி டேமேஜ் ஆன மாதிரி ஹேர் ஃபால் நிறையவே இருந்துச்சு. ஸோ இதை ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஹேர் கேர் மறுபடியும் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டாம், ஸ்க்ராட்சில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடி வெட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்டை கேட்டு நேச்சுரல்ஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போனோம். வீட்டுக்கிட்ட தான் வந்துட்டு நேச்சுரல்ஸ் இருக்குது, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். பட் நாங்கள் போனதில்லை, புது இடங்கிறதுனால. ஸோ மேலே இருக்கிற போர்டை பார்த்துட்டு தப்பான ஒரு ரூட்டில் வந்துட்டு நாங்கள் பேபேன்னு சுற்றிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே போனால் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டுட்டாங்க. இப்போ எங்களால் முடியாதுங்க, ஃபுல் நீங்கள் அப்புறமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 12 மணிக்கு வேறு ஒரு இடத்துக்கு போனோம். எப்படிரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் சரி வாங்க, நமக்கு எதுக்கு, சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஆட்டே காஃபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செமையான ஒரு கடை இருக்குது, சூப்பராக இருக்கும் சாப்பாடு, நான் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் என்கிட்ட பில்டப் கொடுத்து கூப்பிட்டு போனாங்க. அங்கே போனால் சூப்பராக நல்ல நல்ல வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. நாங்களும் வந்துட்டு ஸ்பைஸ் மேகி ஒன்று, எனக்கு ரொம்ப பிடிச்ச பன்னீர் ஸ்பைஸ் மேகியும், அவங்களுக்கு வந்துட்டு சிக்கனில் வந்துட்டு சாண்ட்விச்சும் ஆர்டர் போட்டிருந்தோம். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி, அதுதான் உண்மையை சொல்ல போனால் எவ்வளோ நேரம் காத்திருந்தோன்னு எங்களுக்கே தெரியலை. அந்த அம்மா வந்து இந்நேரத்துக்கு காலி பண்ணிகிட்டே போயிருப்பாங்களோ நேச்சுரல்ஸை அப்படின்னு கூட நாங்கள் நினைக்கிற அளவுக்கு காத்திருந்துட்டு இருந்தோம். கடைசியாக ஒரு வழியாக வந்துச்சு. ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் வெயிட்டிங்க்கு ஒர்த்து தான். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அவங்களுமே சாப்பிட்டாங்க, அவங்களுக்குமே அது பிடிச்சிருந்துச்சு. நான் வந்துட்டு இந்த மேகி மட்டும் தான் டேஸ்ட் பண்ணேன். ஸோ எனக்கும் இது வந்துட்டு நல்லாவே ஓவராலாக பிடிச்சிருந்துச்சு. காஸ்ட்டும் ஓகே, அது கொஞ்சம் கூட தான், பட் அந்த டேஸ்ட்டுக்கு அது ஓகே அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக நாங்கள் நேச்சுரல்ஸ்க்கு போன உடனே வந்துட்டு ஓகே ஸ்பா பண்ணுங்க, எப்போ தான் உங்கள் முடி சரியாகும், அப்போ தான் முடி வெட்ட முடியும்னு வழக்கம் போல் எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி, யூ நோ வாட் ஐம் சேயிங். ஸோ போனவங்களுக்கு தெரியும், வழக்கம் போல் எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஹேர் ஸ்பாவும் பண்ணதுக்கப்புறம் ஒரு வழியாக ஹேர் கட் பண்ணி இதான் என்னுடைய ஹேர் கட். எனக்கு ஒரு வழியாக வந்துட்டு ஹப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருந்துச்சு இந்த முடி வெட்டினதுக்கப்புறம். இதுக்கப்புறம் நம்ம ஹேர் கேர் ரொட்டீனை வந்துட்டு பக்காவாக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவோட இந்த வீக்கெண்டை இந்த இடத்துல நாங்கள் முடிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.